வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம் சார். கலைஞர் செய்யாத சாதனையை ஸ்டாலின் செய்திருக்கிறார், அது உண்மை. 3 தேர்தல்களில் ஒரே கூட்டணியை கலைஞர் கூட கட்டமைத்து தேர்தல்களை சந்தித்தது கிடையாது. 2019, 2021, 2024 ஸ்டாலின் அதை சாதித்திருக்கிறார். அதற்கு முக்கியமான காரணம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற சூழ்நிலை, ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி சென்டிமெண்ட் ரொம்ப ஃப்ளரிஷிங்காக அங்கே இருக்க காரணத்தால் இது சாத்தியப்பட்டது. பட் இந்த கூட்டணி கண்டிப்பாக 26 தொடராது. அதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு நான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 4th எலெக்ஷன்லலாம் ஒரே அலையன்ஸ் கண்டினியூ ஆக வாய்ப்பு கிடையாது. இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி சிபிஐ சிபிஎம்முக்கெலாம் 6 சீட்டு, காங்கிரஸுக்கு 25 சீட்லாம் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. எல்லா விசிகாக்கு அவங்களுக்கும் 6. இந்த கால்குலேஷன்லாம் ஒப்புக்கொள்ளாது. இது இந்த 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 தேர்தலோடு திமுக கூட்டணி முடிவுக்கு வரும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா 26 டைனமிக்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இதில் பிஜேபி ஒருவேளை ஆட்சிக்கு வந்துடுச்சுனாலும் அது நாசமாக தான். இங்கே சில பெரிய மாற்றங்கள் இருக்கும். இந்தியா பிளாக் வந்ததுனாலும் இங்கே கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள், கூட்டணி தொடர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. எப்படி போனாலும் டெல்லி ரிசல்ட்ஸ் எப்படி போனாலும் இங்கே தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி தொடர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்னு நம்புகிறேன். திஸ் இஸ் அகேன்ஸ்ட் நேச்சர். நீங்கள் 5 வருஷமாக 7 வருஷமாக ஒரே கூட்டணியை வச்சுக்க முடியாது. இப்போ 19 2 சீட்டு கொடுத்து ஸ்டாலின் கொண்டு வந்தார் பார்லிமெண்ட்டில். 24 2 சீட்டு கொடுத்து கூட்டின்னு வந்தார். அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் 6 சீட்டு கொண்டு வந்தார். இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒப்புக்கொண்டு வராது. அப்போ இது கண்டிப்பாக இந்த கூட்டணி 26 தொடர்வதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவுன்னு நான் நம்புகிறேன். விஜய் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபேக்டர் வரும்போது இது இன்னும் சன்னிங் ஆகும். பட் டிஎம்கே பீங் அ சாலிட் பொலிட்டிக்கல் பார்ட்டி வித் அ வெரி ஸ்ட்ராங் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் டன்ஸ் ஆஃப் மணி, அவங்க எல்லா சினாரியோக்கும் தயாராக தான் இருப்பாங்க. ஐ திங்க் இது எல்லாமே உங்களுக்கு 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு பிறகு என்னன்றது தான். இப்போ அதை பற்றி பேசுகிறது ரொம்ப ப்ரிமச்சூர்டாக இருக்கும். எக்ஸப்ட் டு சே தட் கண்டிப்பாக 19, 21, 24 வந்த அலையன்ஸ் 26 வராதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா இதில் 2 எலெக்ஷன் இவங்க எதிர்கட்சியாக டிஎம்கே இருந்ததுங்கிறதையும் கவனிக்கணும். ஆன்டி இன்கம்பன்சி அவங்களுக்கு இல்லை. எக்ஸாக்ட்லி டபுள் ஆன்டி இன்கம்பன்சி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பிஜேபி டிஎம்கே எல்லாருமே பவரில் இருந்தவங்க அப்படிங்கிறதுனால அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. யூ ஆர் ரைட். நீங்கள் சொல்வது 100% சரி. 19, 21 டபுள் ஆன்டி இன்கம்பன்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. 24 மோடி வேணுமா வேணான்றது, மற்றதெல்லாம் பேக் பேனருக்கு போயிடுச்சு. அலையன்ஸ் எதிர்க்க ஏடிஎம்கே பிஜேபிஸ் 4 கார்னர் ஃபைட்டு சீமானோட சேர்த்து 4 கார்னர் ஃபைட்டில் டிஎம்கே அலையன்ஸ் சர்ஜிங் அஹெட். இது சைல்ட்ஸ் நாலேஜ். இதில் எந்த அட்வான்டேஜும் அவங்களுக்கு 26 இருக்காது. திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் திங். எஸ். இதில் இன்னொரு விஷயம், எடப்பாடிக்கு எதிராக பல தளங்களில் இயங்கக்கூடியவர்கள் ஏற்கனவே ஒரு 8 தோல்வி எடப்பாடி அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பொலிட்டிக்கல் சார்ஜாக அது இருக்கிறது. இந்த முறை எழக்கூடிய குரல் என்ன? இப்போ எலெக்ஷன்ஸினுடைய ரிசல்ட்ஸ் கிட்டத்தட்ட அவங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்களாங்கிறதே ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா கேண்டிடேட்ஸ் எலெக்ஷன்லேயே பல புதுமுகங்களை பார்த்தோம். எழக்கூடியது எடப்பாடிக்கு எதிரான குரலாக இருக்குமா, அல்லது கட்சி ஒன்றுபட வேண்டும் என்கிற குரலாக இருக்குமா, இல்லை ரெண்டுமே எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? கட்சி ஒன்றுபட வேண்டும் என்ற குரல் பிரதானமாக ஒலிக்கும். அதற்கு தடையாக எடப்பாடி இருப்பாரே, ஆனால் எடப்பாடியை மாற்ற வேண்டும் என்பதும் அந்த 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 ஒரு குரலின் ஒரு அடிநாதமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா தொடர் தோல்விகள் வரும்பொழுதெல்லாம் அதிமுக ஒன்றுபடணுன்ற கோரிக்கைகள் கடந்த காலங்களில் அவங்க பிரிஞ்சிருந்த காலகட்டத்திலலாம் வந்திருக்குது. அவங்க பிரிவதும் சேருவதும் அந்த கட்சிக்கு ரொம்ப சகஜம். ஜெயலலிதா இருக்கும்போது அது ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்தது. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு நடந்தது. அதே தான் இப்பயும் நடக்க போகுது. இப்போட சமீபத்தில் செங்கோட்டையன் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்க போகும்போது ஈரோடுலேயோ எங்கேயோ தொண்டர்கள் போய் நம்மெல்லாம் ஒன்றா சேரணும்னு அவர்கிட்ட ரொம்ப முற்றுகையிட்டு சொல்லியிருக்காங்க. சராசரி அதிமுக தொண்டனோட குரல் என்பது அதுதான். நிச்சயமாக இந்த குரல், தேர்தல் முடிவு என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த குரல் வலுவுடன் ஒலிக்கும். அது அதிமுக ஒன்றுபடுவது என்பதாக மட்டும் இருக்காது. தலைமையில் சில மாற்றங்கள் வேண்டும் என்றும் இருக்கும். அல்லது எடப்பாடியை தொடரட்டும் என்ற குரலே மேலெழுங்கி வறுமையானால் அதற்கு வாய்ப்புகள் அதிகம் நான் நம்புகிறேன். அவர் அதை ஒப்புக்கொண்டால் அவருடைய தலைமைக்கான சேலஞ்சு, சவால் குறைவாக இருக்கும். ஒருவேளை அவர் அதை ஒப்புக்கொள்ளாமல் இருந்தால், அவர் முரண்டு பிடித்தால், நிச்சயமாக அதிமுகவுக்குள்ள பெரிய கலகம் வெடிக்கும். எடப்பாடியோட
தலைமைக்கே கூட சிக்கல்கள், நான் ஆபத்துன்னு சொல்ல மாட்டேன், சிக்கல்கள் சவால்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. லுக், நீங்கள் ஓபிஎஸ் விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் 1000 ஓட்டு தான் வாங்குவார். எடப்பாடி 70,000 ஓட்டு வாங்கலாம். ஆனால் 1000 ஓட்டு இல்லை எடப்பாடியை தோக்கடிக்க முடியும், அவர் ஜெயிக்க முடியாது. ஸ்பாயில் ஸ்போர்ட். அப்போ ஓபிஎஸ் உள்ளே கொண்டு வர வேண்டிய பொறுப்பு எடப்பாடிக்கு தான் இருக்குது. கடந்த காலங்களில் இதை விட மோசமாலாம் பேசிக்கிட்டு ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அதனால் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. வலுவான அதிமுக தமிழக அரசியலுக்கு மிக 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 நல்லது. ஏன்னா அதிமுக பலவீனம் அடைவது தமிழக அரசியலின் மைய கருவாக இருக்கக்கூடிய மதசார்பின்மையை தேய்வடைய, அதாவது வீக்கெண்ட் பண்ணி அந்த இடத்துல மதவாத சக்திகள் வளர்கிறதுக்கு தான் வழிவகுக்கும். அதிமுகவின் எதிர்காலத்திற்கும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கும் ஒன்றுபட்ட அதிமுக தான் நல்லது. இந்த புரிதல் எடப்பாடிக்கும் வேணும், அதிமுக தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் வேண்டும். இதில் ஒரே ஒரு கேள்வி சார், இவங்க இப்போ அடுத்த கட்டமாக நகர்கிறார்கள். ஒரு வேளை ஏடிஎம்கே வருது அப்படின்னா, நான் ஒரு உதாரணத்துக்கு விஎன் ஜானகி ஜெயலலிதா அவங்க 2 பேரும் அந்த ஸ்பேஸ் எடுத்தேன்னா, விஎன் ஜானகி நடந்துக்கிட்ட மாதிரி ஒரு மெக்னானிமஸான ஒரு டெசிஷனை எடுத்து அந்த சைடு இருந்து ஒரு மூவ் அதை அவங்க கொண்டு வந்தாங்க. மொத்தத்தையும் அவங்க ஜெயலலிதாட்ட சரண்டர் பண்ணுறது அப்படிங்கிறது. அப்போ அந்த முடிவை இந்த இடத்துல யார் கம்பேரிட்டிவ்லி இருக்கிற ஃபேக்ஷன்ஸில் கம்மியாக போகிறாங்களோ அவங்க தங்களை கொண்டு வந்து ஒப்பு கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வரணும் இல்லைங்களா, தி அதர் சைட்? நல்ல கேள்வி. ஜானகி அம்மா வந்து உண்மையிலேயே வந்து ஒரு அற்புதமான ஒரு மனித உயிர். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஆரம் வீரப்ப நிர்பந்தத்தால் முதலமைச்சர் ஆகிறாங்க. 3 வாரத்தில் கவர்மெண்ட்டு கவுந்துருது. அப்புறம் அரசியல் நடத்துகிறாங்க. ஒரு வருஷத்தில் அரசியல் பூரா பிரசிடென்ட் ரூலில் இருக்குது. 88, 89 ஜனவரியில் தோத்துடுறாங்க. அந்த அம்மாவே தோத்தாங்க. எம்ஜிஆர் மனைவி தோற்று போனாங்க. தோற்ற உடனேயே அவருக்கு ஞானோதயம் வந்தது. பாலிடிக்ஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. நம்ம விலகிடணும், ஒட்டுமொத்தமாக கட்சியை ஜெயலலிதா கிட்ட கொடுத்துடணும், ஜெயலலிதா தான் தலைவர்னு வெளிப்படையாகவே அறிவிக்கணும், அறிவிக்கிறதோடு நிறுத்தக்கூடாது, எலெக்ஷன் கமிஷனில் போட்ட கேஸை வாபஸ் வாங்கணும், பேங்க் அக்கௌண்ட்லாம் கம்ப்ளீட்டாக அந்த அம்மா பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது எல்லாத்தையுமே சைமல்டேனியஸாக அந்த அம்மா செஞ்சாங்க. வித்தின் அ மந்த் சகலத்தையும் ஜெயலலிதா கிட்ட கொடுத்துட்டு கட்சிக்காரர்களுக்கு இனிமேல் ஜெயலலிதா தான் தலைவர், அவரிடம் போய் வேலை செய்யுங்கள்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிட்டாங்க. அப்படி ஒரு கண்ணியமான தலைவரை நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்ததில்லை. தமிழக அரசியலும் விஎன் ஜானகி மாதிரி ஒரு கண்ணியமான தலைவரை பார்த்ததே கிடையாது. அதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும். ஏன்னா அப்பயும் அவரை உசுப்புனாங்க, ஒரு தோல்வியோட போயிடக்கூடாது இந்த ஆரம் வீரப்பன் அந்த டீமெல்லாம். இந்த அம்மா ஜானகி அம்மா வந்து அவங்கள போய் நீங்கள் ஒரு தோல்வியோட நீங்கள் இதாகிடாதீங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு. ஜெயலலிதா அந்த பக்கம் வலுவாக இணைஞ்சிட்டாங்க. திமுகவும் ஜானகி அம்மா இன்னொரு பக்கம் தனி கச்சேரி நடத்துறது தான் அப்போ விரும்புச்சு. கலைஞரே அதை விரும்பினார். ஏன்னா பிரிஞ்சு கிடக்கிற அதிமுக கலைஞருக்கு லாபமாக, திமுகவுக்கு லாபமாக இருந்தது. ஆனால் எப்போதுமே அவருக்கு லாபம், திமுகவுக்கு லாபம். ஆனால் அந்த அம்மா அதை வந்து அந்த நிர்பந்தங்களுக்கு அடிப்பணியாமல் கிறிஸ்டல் கிளியராக தெள்ளை தெளிவாக பளிங்கு நீரோடை போன்ற ஒரு தெளிந்த நீரோடை போன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார். ஒரே நேரத்தில் இந்த எல்லா முடிவுகளையும் அறிவித்தார். ஜெயலலிதாவிடம் எல்லா பொறுப்புகளையும், அதாவது கட்சிக்காரர்களிடம் நீங்கள் ஜெயலலிதாவிடம் போய் சேர்ந்து கொள்ளுங்கள்னாரு. தான் கட்சியை ஜெயலலிதா அணியுடன் சேர்ப்பதற்கு முழு இசைவு தெரிவித்தார். வழக்குகளை வாபஸ் வாங்கினார். வங்கி கணக்குகளை மாற்றி கொடுத்தார். பொது வாழ்க்கையிலிருந்து அப்படியே ஒதுங்கி போனார். அதன் பிறகு அவர் 96 ஜூன் மாதம் மே மாதம் ரிசல்ட் வந்து அன்றைக்கி செத்து போனாங்க. கலைஞர் சிஎம் ஆன அன்றைக்கி, அவர் ஜெயிச்ச அன்னைக்கு. ஒருபோதும் அவர் அரசியல் பக்கம் தலை வைத்தும் படுக்கவில்லை. அந்த 7 ஆண்டு காலம் அவர் ஒதுங்கி போனார். அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான பெண்மணியை தமிழக அரசியல், இந்திய அரசியலில் பார்ப்பது மிகவும் கடினம். இந்த முறை நீங்கள் கேட்ட நல்ல கேள்வி. அப்படி ஒரு பெருந்தன்மையோட 2 தரப்புமே விட்டு கொடுக்காது. ஓபிஎஸ் வந்து எல்லாமே இபிஎஸ் தான் சரண்டர் ஆக மாட்டார், இபிஎஸ் வந்து ஓபிஎஸ் தான் எல்லான்னு சரண்டர் ஆக மாட்டார். ஆனால் 2 பேரும் விட்டு கொடுத்து போனாங்கன்னா அது அவங்க 2 பேருக்குமே நல்லது. இல்லைன்னா 2 பேருக்கும் நஷ்டம். பார்ட்டியே இண்டிவிஜுவல்ஸோட மேலேன்னு வைக்கிற இடத்துக்கு வரும் பொழுது இவ்வளோ நாள் இருந்த ஒரு லெகசியை கண்டினியூ பண்ணணும், 50 இயர்ஸ் இருந்திருக்கோங்கிற இடத்த மேலே வச்சாங்கன்னா இந்த டெசிஷனை யாரோ ஒரு ஆள் எடுக்கலாம். கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா அதிமுக பலமாக இருக்கிறது தமிழ்நாடு அரசியலுக்கு ரொம்பவும் நல்லது. ஏன்னா 2 விஷயம். ஒரு வலுவான எதிர்க்கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவை. இன்றைக்கி திமுகவோட மிகப்பெரிய பலம் என்ன சொல்லப்போனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மிகவும் அதிர்ஷ்டசாலி. கலைஞருக்கு இல்லாத அதிர்ஷ்டம், எம்ஜிஆருக்கு இல்லாத அதிர்ஷ்டம், ஜெயலலிதாவுக்கு இல்லாத அதிர்ஷ்டம் மு க ஸ்டாலினுக்கு இருக்கிறது. என்ன அதிர்ஷ்டம் அது? எதிர்கட்சியே இல்லை. எந்த போராட்டம் கிடையாது. எதிர்கட்சிகள் டோட்டலாக இல்லை. மீடியா மொத்தமாக திமுக அரசின் காலடியில் விழுந்து கிடக்கிறது. அங்கே எப்படி கோடி மீடியாவோ இங்கேயும் கோடி மீடியா தான். இது இந்த அரசுக்கே நல்லது கிடையாது. இடிப்பாறை இல்லை ஏமராமண்ணன், கெடுப்பாறை இல்லானும் கெடும்.
நீங்கள் பிளசன்ட் ஸ்டே ஹோட்டலோட பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த ஜட்ஜ்மெண்ட் ஜஸ்டிஸ் ஸ்ரீனிவாசனோட ஜட்ஜ்மெண்ட், ஃபேமஸ் ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த குரல் வரும். ஸோ திமுகவோட நலன்களுக்கு இங்கே ஒரு வலுவான எதிர்க்கட்சி தேவை. அது அண்ணா திமுகவை மட்டும்தான் இருக்க முடியும். அந்த இடத்த அது விட்டு கொடுத்ததுன்னா மதவாத சக்திகள் தான் வளரும். ஒன்று. ரெண்டாவது, அண்ணா திமுகவோட ஒற்றுமை என்பது தமிழக அரசியலுக்கு மிக 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 முக்கியமான தேவை. ஏன்னா திமுக அண்ணா திமுக இங்கே அரசியல் மாறி வருவது தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஒரு வலுவான கட்சி, எப்பொழுதுமே 35% வாக்குகளை கொண்டிருக்க கட்சி. இன்றைக்கி குறைஞ்சிருக்கலாம், நான் மறுக்கவில்லை. 50 ஆண்டு கால 52 வருஷத்தில் 30 வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி. திமுக கூட தன்னோட 75 ஆண்டு கால இருப்பில் 24 வருஷம் தான் ஆட்சியில் இருந்திருக்காங்க, 30 வருஷம் இருந்திருக்காங்க. தமிழகத்தின் ஆகச்சிறந்த தனிப்பெருங்கட்சி அண்ணா திமுக தான். அது வலுவுடன் இருப்பது தமிழ்நாட்டுக்கு நல்லது. இந்த புரிதல் சராசரி அண்ணா திமுக தொண்டனுக்கு இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி தலைவர்களுக்கு இல்லை. அவங்க மனம் மாறி திரும்ப வரணும், எல்லாரும் ஒன்று சேரணும். ஒன்றுபட்ட அண்ணா திமுக என்ன கேட்டிங்கன்னா, எடப்பாடி ஓபிஎஸ் மட்டும் இல்லாமல் டிடிவி சசிகலா உட்பட எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்கன்னா அது ரொம்ப நல்லது, தமிழ்நாட்டுக்கு ரொம்ப 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 நல்லது. இல்லைன்னா நஷ்டம் எல்லாருக்கும் தான், அண்ணா திமுகவுக்கு மட்டும் இல்லை. இதே அவர்கள் உண்மையிலேயே அவங்க ஜெயலலிதாவோட விசுவாசிகள், இதே தெய்வம்லாம் அவங்கள சொல்லுவாங்க. ஜெயலலிதா மீது அதிமுக தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் உண்மையாகவே விசுவாசம் இருந்ததுன்னா, ஜெயலலிதாவோட நினைவுகளை போற்ற வேண்டும்னா இவங்க தங்களுக்குள்ள மாறுபட்ட கருத்துக்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, அது இருக்கும் எல்லா கட்சியிலையும், ஒன்றுபட்டு அவங்க பணியாற்றுறேன்னா அடுத்த 2 ஆண்டுகள் தமிழக அரசியலில் வெரி வெரி குரூஷியல், மிகவும் சவால் நிறைந்த ஆண்டுகள். 26 தேர்தலில் ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக அதிமுக களத்தில் இறங்குறது தமிழ்நாட்டு அரசியலுக்கு மிக மிக நல்லது. உண்மையிலேயே ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் அவங்க நன்றி செலுத்துகிறாங்கன்னா, அதிமுக எல்லாரும் தொண்டர்கள் தலைவர்கள் அவர்கள் ஒன்றுபட்டு இயங்க வேண்டும். ஒன்றுபட்ட அதிமுக காலத்தின் தேவை. அதிமுகவுடைய பல பிரேக்கப்ஸ் வந்திருந்தாலும் கூட இவ்வளோ லாங்காக இது இருந்ததில்லை, இவ்வளோ டீப் பிரேக்கப்ஸ் இருந்ததில்லை. அந்த 1 இயர் கூட அது வேறு பேராமீட்டர்ஸ். அதில் ஜானகி அம்மா மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மனித உயிர் இருந்தது. நான் திரும்ப அதை ஏன் சொல்கிறேன்னா, எம்ஜிஆரோட மனைவியாக இருந்து செல்வாக்கு மிக்கவராக இருந்து 3 வாரம் முதலமைச்சராக இருந்து அப்புறம் 1 வருஷம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அந்த தோல்விக்கு பிறகு அவருக்கும் ஆசை வார்த்தைகள் காட்டப்பட்டன. ஆனால் அவங்க ஏற்றுக்கல. அந்த அம்மா தனக்கு இது சரியில்லை, தன்னோட இயல்புக்கு பொருந்தாது, தான் அரசியலுக்கு தகுதி இல்லாத லாயக்கற்றவர் என்பதை அவர் துல்லியமாக புரிந்து கொண்டார். விலகி போன பிறகு கூட திரும்ப அரசியல் ஆசை அவருக்கு வரல. விலகி போனால் 7 ஆண்டுகள் அதற்கு பிறகு அவர் உயிருடன் இருந்தார். ஒரு தடவை கூட அவர் எட்டி பார்க்கல. அதில் ரொம்ப ஃபேமாக இருந்தாங்க. அந்த கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் இருந்தது, தனி மனித நேர்மை, அந்த கண்ணியம், நாகரிகம் இருந்தது. மிகச்சிறந்தது, ஆகச்சிறந்தது ஒரு பெண்மணி அவர். ஏன்னா ஒன்றுமே இல்லாதவங்க ஒழுங்காக இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் செல்வாக்கும் இருந்த ஒருவர் நான் நினச்சா இங்கே குடைச்சல் கொடுக்கலான்னும் போது அதை செய்யலை அந்த அம்மா. உண்மையிலேயே மிகப்பெரியது ஒரு பெண்மணி தான் ஜானகி அம்மாள். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஏடிஎம்கேக்குள்ளே அந்த மாதிரி அவங்க மற்றவங்க அரசியலை ஒதுங்கிடணும்னு நான் சொல்லலை. இப்போ ஓபிஎஸ் ஜானகி அம்மா எடுத்த நிலைப்பாட்டை எடுத்து டோட்டலாக போய் இபிஎஸ் கிட்ட கொடுத்துட்டு ஒதுங்கிடணும் நான் அப்படி சொல்லலை. நான் அப்படி நிச்சயமாக சொல்லலை. ஓபிஎஸ்க்குரிய அங்கீகாரத்தை எடப்பாடி கொடுக்கணும், எடப்பாடியோட தலைமையை ஓபிஎஸ் ஏற்றுக்கணும். இது நல்லது, இது நல்லது, கட்சிக்கு நல்லது. என்ன அர்த்தம்? ஜனநாயகம், சிறுபான்மை வாழ வேண்டும், பெரும்பான்மை ஆள வேண்டும். ஓபிஎஸ் தான் சிறுபான்மை, ஓபிஎஸ் வாழ வேண்டும், எடப்பாடி ஆள வேண்டும். இது அதிமுகவுக்கு நல்லதுன்னு நான் பார்க்குறேன். அவங்க கட்சி விவகாரம் அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை. பட் ஒரு பிரஜையாக, ஒரு பத்திரிகையாளனா, ஒரு அரசியல் பார்வையாளனா ஒன்றுபட்ட அதிமுக தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அதனுடைய விளைவாகத்தான் நான் இப்படியெல்லாம் பேசுகிறேன். 2024 தேர்தல் அதனுடைய முடிவுகளை பொறுத்து எல்லா விஷயங்களுமே 2026க்கு தமிழ்நாட்டினுடைய அந்த அலையன்சஸ்லேருந்து அத்தனை விஷயமுமே மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத பலரும் கணிச்சிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப குறிப்பாக அண்ணாமலை சமீபத்தில் குறிப்பிட்டிருக்கிறார், நாங்கள் வாங்கக்கூடிய பர்சன்டேஜை பாருங்கள். ஏன்னா அவர் சீட் கவுண்ட் வரைக்கும் பேசிகிட்டு இருந்தார். இன்னும் சொல்ல போனால் நாவிகா குமார் கிட்ட கொடுத்த அந்த இன்டர்வியூவில் 25 அப்படின்லாம் பர்சன்டேஜ் வரும்னு எல்லாம் அவர் நம்பிக்கை வெளிப்படுத்தியிருந்தார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு மேலே இருக்கிறவங்க கீழே போவாங்க, கீழே இருக்கிறவங்க மேலே வருவாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டு சென்ட்ரிக்கா இல்லை இந்தியா சென்ட்ரிக்கா பேசுகிறாரான்னு தெரியல. நம்பர் 1க்கானது ஆல்ரெடி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நம்பர் 2க்கு தான் இப்போ நடந்த தேர்தல் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், நம்பர் 2க்கான தேர்தல் தான் தமிழ்நாடு. திமுக, காங்கிரஸ், 2 இடதுசாரிகள், விசிகா, மதிமுக, அவருடைய தோழமை கட்சிகளுடைய அந்த திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40 இடங்களிலும் வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நம்பர் 2க்கான போட்டி தான் இது. அதிமுகவா பிஜேபியா தான். ஒரு 5 தொகுதியிலேயாவது அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக 2வது இடத்துக்கு வந்தாலே அது பெரிய வெற்றி.
வாக்கு சதவீதம் கூடும் என்று தான் அண்ணாமலை அவர்கள் எல்லா இடங்களிலும் சொல்லுகிறாரே அல்லாமல் அவர் வெற்றி பெறுவோம், நாங்கள் இன்ன தொகுதிகளில் வெற்றி பெறுவோம், ஒரு இடத்தில் வெற்றி பெறுவோம், 2 இடத்தில் வெற்றி பெறுவோம் என்று கூட அவர் வாயால் எங்குமே சொல்லுவதில்லை. தே ஆர் டாக்கிங் அபவுட் நம்பர்ஸ், பர்சன்டேஜ் ஒன்று தான் அவங்க சொல்கிறாங்க. இதிலிருந்து தேர்தல் முடிவுகள் எப்படி என்பதை அவர்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓட் பர்சன்டேஜ் தான் ஏற்கனவே டபுள் டிஜிட் அவங்க 2014 ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணி ஃபார்மடபிள் அலைன்ஸை ஃபார்ம் பண்ணி அவங்க வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த டபுள் டிஜிட் என்பதை நோக்கி உழைக்கிறாங்களா, இல்லை நம்பர் 2 அப்படின்னா ஏடிஎம்கே விட கூட வாங்கணுங்கிறது பிஜேபியினுடைய கேல்குலேஷனாக இருக்கும்? இல்லை, ஏடிஎம்கே விட கூட வாங்கணும் அப்படிலாம் இருக்காது. கூடிய வரைக்கும் வாக்கு வங்கியை கூட்டணுன்றது தான் அவங்களோட எண்ணமாக இருக்கும். அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறார். ஏனெனில் அவங்க 2019 அலையன்ஸ் இருந்திருந்தனா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு டஃப் ஃபைட்டு, குறைஞ்சது 20 தொகுதியில் ஒரு கடினமான போட்டி நிலவி இருக்கும். நிச்சயமாக என்னால் அதை சொல்ல முடியும். என்னதான் மோடி எதிர்ப்பு வந்து தமிழக அரசியலின் மையக்கருவாக இருந்தாலும் 3 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு அதிருப்தி என்பது நிச்சயமாக வந்து தேர்தல் முடிவுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. 2019 38 சீட்டு கிட்டத்தட்ட ஃபுல் ஸ்வீப் பண்ண திமுகவால் இந்த முறை பண்ணுவது அப்போ அது கடினமாக இருந்திருக்கும். ஏன்னா அன்றைக்கு அவங்க எதிர்கட்சியாக இருந்தாங்க. ஆளும் கட்சியாக இருந்துட்டு தேர்தல்களுக்கு போகும்போது ஒரு கண்டிப்பாக அது பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருந்தாலும் ஒரு சேலஞ்ச் இருக்க தான் செய்யும். பழைய 2019 கூட்டணி அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, இந்த கூட்டணி கட்சிகள், குட்டி கட்சிகள்லாம் சேர்ந்த கூட்டணி இப்போ இருந்திருந்ததுன்னா திமுக கூட்டணிக்கு பெரிய சவால், 20 தொகுதியில் மிகப்பெரிய சவால் வந்திருக்கும். குறைஞ்சது ஒரு 12 சீட்டாவது, 12லேருந்து 15 சீட் வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருந்திருக்கும் தான் நான் நம்புகிறேன். இப்போ அது டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா 4 கார்னர் ஃபைட், ஏடிஎம்கே ஒரு பக்கம், பிஜேபி அலையன்ஸ் ஒரு பக்கம், டிஎம்கே அலையன்ஸ், சீமான் நாம் தமிழர் ஒரு பக்கம் போது 4 கார்னர் ஃபைட்டில் இட் இஸ் கோயிங் டு பி அ டிஎம்கே ஸ்வீப். இது இட்ஸ் அ சைல்ட்ஸ் நாலேஜ். ஆகவே இந்த சுச்சுவேஷன் இந்த அளவுக்கு டிட்டோரியேட் போனதுக்கு காரணம் அண்ணாமலை தான் என்பது பாஜக தலைவர்களுக்கு, குறிப்பாக அமித்ஷா அவர்களுக்கு பிப்ரவரி மாத வாக்கில் தெரிய ஆரம்பித்தது. என்னிடம் பேசும்பொழுது ஒரு பிஜேபியுடைய இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர், நெருங்கிய நண்பர், அவர் சொன்னார், ஒரு கட்டத்தில் அண்ணாமலையிடம் அமித்ஷா பேசும்பொழுது தனியாக நிற்போம் அண்ணாமலை என் மக்கள் யாத்திரையெல்லாம் போய் அமித்ஷா தான் தொடங்கி வச்சார் அந்த யாத்திரையை. அப்போ அதிமுக உறவு அருந்த பிறகு மறுபரிசீலனை செய்யலான்னு ஜனவரி மாதத்துக்கு பிறகு அமித்ஷாக்கு அந்த யோசனை வந்தப்போ அதை காலம் கடந்து போயிருந்தது. எடப்பாடியாரை திரும்ப கொண்டு வர முடியல, அதிமுக கொண்டு வர முடியல. அப்போ அவர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் பேசும்பொழுது நான் பேசினேன்னா எனக்கு தனியாக செல்வாக்கு இருக்குது, வாக்காளர்களை மீட்டெடுத்து வாக்காளர்களை பிஜேபி கொண்டு வந்துட முடியும்லாம் அண்ணாமலை பேசும்போது அமித்ஷா சொன்ன வார்த்தை ஹிந்தியில் சொன்னார் அவர். அதாவது வந்து டு மோடிஜி ஒரு கூட்டத்தில் பேசினார்னா 2% ஓட்டு தான் ஸ்விங் ஆகும் மோடிஜிக்கே. மோடிஜி ஒரு கூட்டத்தில் பேசுகிறாருன்னா, ஒரு ரேலியில், எலெக்ஷன் ரேலியில் பேசுகிறாருன்னா, அந்த கூட்டத்தில் வந்து மோடி கேன்வாஸ் பண்ண பிறகு ஸ்விங் ஆகிற ஓட்டு 2%, உங்களுக்கு 0.1% தான் இருக்குனாராம். ஸோ அவங்க வந்து பிப்ரவரி மாத வாக்கில் அந்த பழைய அலையன்ஸை மீட் எடுக்கணும்னு பார்த்தாங்க. அப்படி தான் சந்திரபாபு நாயுடு கூப்பிட்டு வந்தாங்க, ராஷ்ட்ரிய ஜனதா தள ஆர்எல்டியை கூப்பிட்டு வந்தாங்க, ராஷ்ட்ரிய லோக்தளெல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. பிஜேடி ட்ரை பண்ணாங்க, முடியல. அகாலிதளை ட்ரை பண்ணாங்க, முடியல. அதிமுகவை ட்ரை பண்ணாங்க, முடியல. அதுக்கு காரணம் அண்ணாமலை. ஸோ அண்ணாமலையோட அந்த அணுகுமுறையால் தான் இவருடைய பழைய அலையன்ஸ் கொலாப்ஸ் ஆச்சு. அந்த நல்லா இருந்த அலையன்ஸ், அந்த அலையன்ஸ் இருந்திருந்ததுன்னா இன்றைக்கி இது திமுகவுக்கு ஒரு செக்காக இருந்திருக்கும், இல்லாமல் போச்சு. நவ் இட்ஸ் கோயிங் டு பி டிஎம்கே ஸ்வீப். இது பிஜேபிக்கு நம்மளை விட நல்லா தெரியும், அமித்ஷாவுக்கு நல்லா தெரியும். அமித்ஷா மோடியெல்லாம் எலெக்ஷன் மிஷினரிங்க. அவங்க கடந்த 23 வருஷமாக அவங்க பார்த்த எலெக்ஷனில் 24 ஹவர்ஸ் அவங்களுக்கு எலெக்ஷன் விக்ட்ரி ஒன்று தான். ஃபார் அமித்ஷா அண்ட் மோடி, பாலிட்டிக்ஸ் ஸ்டார்ட்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ், எலெக்ஷன் விக்டரிஸ். அவர்களுக்கு மிக நன்றாக தெரியும் தமிழ்நாடு 0. இந்த ரியலைசேஷன் அவங்களுக்கு பிப்ரவரி வாக்கில் தான் வருது. அவங்க பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த எண் மக்கள் யாத்திரையெல்லாம் நடத்தாமல் அந்த காலகட்டத்திலே அந்த செப்டம்பரில் தொடங்குறாருன்னு நினைக்கிறேன். அண்ணாமலையை மாற்றிட்டு தமிழிசை சவுந்தரராஜனை போட்டு இங்கே ஒரு இணக்கமான அணுகுமுறை இருந்திருந்ததுன்னா நிச்சயமாக இங்கே ஒரு டஃப் ஃபைட் வந்திருக்கும். ஒரு 12லேருந்து 15 தொகுதி பிஜேபி, ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் அடிச்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 99 ரிசல்ட்டு. 98 ஜெயலலிதாவோட 2009 ரிசல்ட் அது. 99லேயும் கிட்டத்தட்ட அதுதான். 12 சீட் ஏடிஎம்கேக்கு வந்தது. ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு 9 சீட்ஸ் ஏடிஎம்கே, சிபிஎஸ், சிபிஎம், எம்டிஎம்கே 1, 28-12. அந்த ரிசல்ட் கண்டிப்பாக வந்திருக்கும்.
கொலாப்ஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. 2014, 19, 24 ஒரே ரிசல்ட் தான். இட்ஸ் அ டிஎம்கே, இட்ஸ் அ நான் பிஜேபி ஆன்டி பிஜேபி ஸ்வீப். 14 ஜெயலலிதா, 19 டிஎம்கே, இப்போ டிஎம்கே அலையன்ஸ் செகண்ட் டைம். இட்ஸ் கோயிங் டு பி டிஎம்கே ஸ்வீப். இது அண்ணாமலையால் தமிழகத்திற்கு, பாஜகவுக்கு கிடைத்த, எஸ்பெஷலி பிஜேபிக்கு கிடைத்த பரிசு. இல்லை இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ரிசல்ட்ஸ். இப்போ இந்த எலெக்ஷன்ஸ் முடிஞ்ச பிறகு திரும்ப ஏடிஎம்கே பிஜேபி ஆன்டி டிஎம்கேங்கிற இடத்துல ஒன்று சேரலாமான்னு ஒரு வேளை முயற்சிகள் எடுத்தால் கூட அதுக்கு முன்னாடியே இப்போ திரும்ப ஜெயலலிதாவை இந்துத்துவ தலைவருங்கிறது கேடஸ் கிட்ட கம்ப்ளீட்டாக ஒரு பிரச்சனையை உருவாக்கிறாரா? கடைசி வரைக்கும் பிஜேபி ஏடிஎம்கே ஜெல்லாகாமல் போகிறதுக்கு கெடுத்துட்டு போயிடுறது. தான் போகும்போது தனக்கு இல்லைன்னா எதுவும் யாருக்கு இருக்கக்கூடாதுன்னு எலெக்ஷனுக்கு பிறகு தன்னோட பதவி மாற்றப்படும், தன் பதவி பறிபோகும் என்பது அண்ணாமலை அவர்களுக்கு நன்றாக தெரியும். டெல்லியில் ரிசல்ட் எப்படி வந்தாலும் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை ஜூன் 4க்கு பிறகு நீண்ட நாட்கள் நீடிக்க முடியாது. அண்ணாமலைக்கு எதிராக பெரிய கலகம் வெடிக்கப் போகிறது. தான் போகிறதுக்கு முன்னால் இங்கே இன்னும் குழப்பி விட்டு போயிடணும். எந்த காலத்திலும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வரக்கூடாது. ஏடிஎம்கே தொண்டர்களோட மனங்களை எவ்வளோ தூரம் காயப்படுத்தணுமோ காயப்படுத்துறது, வெறுப்பேற்றுறது, வெறுப்பை விதைக்கிறது, இந்த வேலையை தான் அவர் தொடர்ந்து செய்கிறார் அண்ணாமலை அவர்கள். தான் பதவி விட்டு போனாலும் இங்கே ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வரக்கூடாது, வந்தாலும் அது உருப்படக்கூடாதுன்ற நல்லெண்ணத்தில் தான் அவர் இவ்வளவும் செய்கிறார். இன்றைக்கி போய் ஜெயலலிதா இந்துத்துவ தலைவர்னு சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது? எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. கேட்டால் இந்துத்துவான்றது கெட்ட வார்த்தை இல்லை, அது வாழ்வியல் முறை, இந்த கதெல்லாம் வேணாம். இந்துத்துவான்னா அது ஆன்டி முஸ்லீம்ன்றது தான் இன்றைக்கி பரவலாக இருக்க புரிதல். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது யாராவது இந்துத்துவ தலைவர்னு சொல்லியிருந்தால் பூச்சி அந்த அம்மா ஜெயிலில் போட்டிருப்பாங்க. அப்போ இந்த புரிதல், அது இந்துத்துவான்றது சுப்ரீம் கோர்ட் விளக்கம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்துத்துவா என்பது அடிப்படையில் இந்து மதம் வேறு, இந்துத்துவா வேறு. இந்துத்துவா என்பது அதிதீவிர இந்து மத வெறி, இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறி. இதுதான் உண்மை. இது நீ 1000 விளக்கம் கொடுத்தாலும் ஒன்றும் அது தப்பிக்க முடியாது. ஜெயலலிதாவை போய் இந்துத்துவவாதின்னா ஜெயலலிதா முஸ்லீம்களுக்கு எதிரானவர்னு அந்த விஷத்தை தொண்டை மத்தியில் விதைக்கிறதுக்கு செய்யப்படுற முயற்சி. என்ன காரணத்திற்காக எடப்பாடி பிரித்து கொண்டு வெளியில் போனாரோ சிறுபான்மையினர் வாக்குகளை பெறுவதற்கு? அவர் எடுத்த முடிவு என்ன? சிறுபான்மையின வாக்குகள் எனக்கு வரல, அதனால் நான் வெளில போகிறேன். 21 நான் தோற்றது காரணம் பிஜேபி தான், முஸ்லீம் ஓட்டு எனக்கு வந்திருக்கும் அப்படின்னு அவர் நம்புகிறாரு. அவர் 26 குறி வச்சு வெளில போகிறாரு. அதில் போய் ஆப்பு வைக்கிற கதை இது. ஆகவே இது ரொம்ப ஒரு, அதாவது நோக்கம் நல்லதாக இருக்கணும். ஒரு ரொம்ப, அதாவது வித் ஈவில் டிசைன் வாங்க, ஒரு கெட்ட நோக்கத்தோடு தான் அண்ணாமலை ஜெயலலிதாவை இந்துத்துவ தலைவர்ன்றார். சராசரி அதிமுக தொண்டன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக பிஜேபியில், தமிழக பாஜகவில் பெரிய மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை யூகித்து கொண்ட அண்ணாமலை போகிற போக்கில் இதை பேசிட்டு போல, தனக்கு பிறகும் பிஜேபி அதிமுக உறவு இங்கே முகிழ்த்து விடக்கூடாது, நிரந்தரமாக இது அருந்து போகணுன்ற எண்ணத்தில் தான் இவ்வளவும் செஞ்சுக்கிட்டு இருக்கார். ஒரு டெட்லாக்கை நோக்கி அதை நகர்த்துறது, அந்த டெட்லாக்கை நோக்கி நகர்த்தணும். மனம் விரும்பினா கூட 2 பேரும் திரும்ப ஒன்று சேர்ந்துட முடியாத அளவுக்கு, பிஜேபி அதிமுக உறவு வர முடியாத அளவுக்கு கண்டதை பேசிட்டு போயிடணும். அதுதான் அவருடைய வேலையாக இன்றைக்கி இருக்குது. பார்ப்போம் சார், அடுத்தடுத்த நாளுக்கு இது எப்படி போகிறது. மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் எல்லாமும் நமக்கு ஜூன் 4க்கு பிறகு ஒவ்வொரு முடிச்சுகளாக அவிழத் தொடங்கும் அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.